என் பேர் பத்மபிரியா. நான் ஓசூர்ல இருந்து பேசுறேன். நான் பிராணா வயலட் ஹீலிங் முறைக்கு நான் 3 வருடம் தான் ஆகுது. இதுக்கு வந்ததுக்கு காரணம் என்னுடைய மகன் தான். நான் என்னோட மகன் ஸ்பெஷல் சைல்டு. ஸோ இந்த இடத்துக்கு நான் இந்த நிலைக்கு நான் பேசுறதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது நிறைய பேர். அனுபவ உரையே நான் நன்றியுரையோட ஆரம்பிக்கலான்னு விரும்புறேன். ஏன்னா இந்த டெஸ்டிமோனி கொடுக்கறதுக்கு முன்னாடி 3 வருடத்துக்கு முன்னாடி நான் பிராணா வயலட் ஹீலிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலை வேற. நான் இங்க இவ்வளவு அமைதியா உட்கார்ந்து எல்லாரோடையும் பேசுறது இல்ல, இந்த ஆசிரியர்ன்ற ஒரு இதுக்கு கொடுத்ததுக்கு, இந்த நிலைக்கு வந்ததுக்கு மெயின் காரணம் எல்லாருக்கும் இதுக்கெல்லாம் மெயின் காரணமான இறைவனுக்கு நன்றி, பிராணா வயலட் ஹீலிங் இந்த கலையை கற்றுக் கொடுத்த சிவா சாருக்கு நன்றி. இந்த பிராணா வயலட் ஹீலிங் என் கைக்கு கிடைச்சாலும் இது புரியாமையே 1 வருடம் நான் இருந்தேன். இதுதான் பிராணா வயலட் ஹீலிங், இதுதான் சிம்பிள் முறை, இந்த மாதிரி இதுதான் செய்யணும்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்த பானுமதி அம்மாக்கு மிகவும் நன்றி. நான் இத கையில வச்சிருந்தாலும் இதை செய்யாமையே திரும்பவும் சுத்திட்டு இருந்தேன் பல இடத்துக்கு. சோ இந்த இடத்துக்கு எனக்கு திரும்பவும் எனக்கு கூட்டிட்டு விட்டது ஆனந்தின்றவங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பிராணா வயலட் ஹீலிங்க்கு வந்த உடனேவும் நாங்க என்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டுடைய ஒரு பேரண்ட்ஸுக்கு தெரியும், எங்களுக்கு டெய்லியே ஒரு அன்பிரடிக்டபிள் லைஃப். அதாவது இன்னைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது. சோ பாதி நேரம் எங்களுக்கு கடல் கொந்தளிப்புலதான் இருக்கும். அந்த கடல் கொந்தளிப்புல ஒவ்வொரு தடவையும் திக்குமுக்காடின்னு இருக்கும்போது கலங்கரை விளக்கம் மாதிரி இருந்து எனக்கு தைரியத்தையும் அந்த புயல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு உதவின சித்ரா மேடம்க்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சமயத்துல. சோ இந்த இதுல நான் நிறைய தவறுகள் செய்திருக்கேன். பிராணா வயலட் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, பிராணா வயலட் ஹீலிங் வந்ததுக்கு அப்புறமும் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணா இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்றத நான் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இதெல்லாம் உங்களுக்கும் பயன்படும்ன்றதுனால நான் இதை பகிர்ந்துக்கிறேன். நான் என்னோட பேக்ரவுண்டுன்னு பாத்தீங்கன்னா, நான் என்னோட சொந்த ஊர் காஞ்சிபுரம் பக்கத்துல ஏன்பேட்டை. நாங்க ஒரு பாரம்பரியமான, அதாவது ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி. படிச்சது வளர்ந்தது எல்லாமே காஞ்சிபுரம், சென்னை அந்த ஏரியாவை தான். திருமணத்திற்கு பின்னாடி என்னோட அப்பா டாக்டரு, என்னோட மாமனாரும் டாக்டர் தான். சோ நாங்க திருமணத்திற்கு அப்புறம் நாங்க யுஎஸ் போயிட்டோம். எனக்கு ஒரு மகள், ஒரு மகன். என்னோட மகன் யுஎஸ்ல தான் பிறந்தான். சோ பிறந்த போது ரொம்ப நார்மலா பிறந்த குழந்தைதான். எல்லாரையும் போல எல்லாமே நார்மல் தான். நார்மல் வெயிட், நார்மல் இது எல்லாமே. அவனுக்கு 3 வயது வரைக்கும் அவன் நல்லா பேசினான். 2.5 வயசு வரைக்கும் நல்லா பேசினான். எல்லா குழந்தைகளும் போல எல்லாரும் இதுதான். எங்க வாழ்க்கையும் சராசரியா எல்லாரையும் போலதான் இருக்கும். நாங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல்னு சொல்ல முடியாது, சாமி கும்பிடுவோம் அவ்வளவுதானே தவிர மத்தபடி இந்த ஆன்மீக இதுக்கெல்லாம் ரொம்ப எல்லாம் வந்தது கிடையாது. ஹீலிங்னா என்னன்னு தெரியாது. கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் எங்களோட பயணம் போயிட்டு இருந்தது. ஆனா இந்த பயணத்துக்கு, இந்த ஹீலிங்ன்ற பயணத்துக்கோ இந்த ஸ்பிரிச்சுவல்ன்ற பயணத்துக்கோ கொண்டு வந்ததே என்னோட மகன் தான். 3 வயசுல அவனுக்கு நாங்க வேக்சினேஷன் கொடுத்தோம். வேக்சின் கொடுத்த 1 வாரத்துல அவனுக்கு ஜுரம் வந்துடுச்சு. ஜுரம் வந்துட்டு வாந்தி பேதி இதெல்லாம் நடந்த போது பாத்தீங்கன்னா, நல்லா விளையாடிட்டு இருந்த குழந்தை 1 வாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா பேசுறதெல்லாம் கம்மியாயிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு சமயத்துல நாங்க கூப்பிட்டா கூட திரும்பியே பார்க்க மாட்டான். ஐ கான்டாக்ட் கிடையாது, கண்ணோட கண்ணு பார்க்க மாட்டான், பேச மாட்டான், திரும்பி பார்க்க மாட்டான், விளையாட மாட்டான், பாட்டு தனியா இருப்பான். எப்ப பாரு அழுவான், நைட்டெல்லாம் உட்காந்து அழுவான். எங்களுக்கு அப்ப தெரியல எதுக்கு அழுகுறான், என்ன ப்ராப்ளம்னே எங்களுக்கு புரியல. அப்புறம் டாக்டர் கிட்ட போனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாயின்மெண்ட் அப்பெல்லாம் நியூராலஜிஸ்ட் கிட்ட வாங்குறதுக்கே எங்களுக்கு ஒரு 1 இயர் ஆச்சு. ஸோ அவங்க சொன்ன அனைத்து தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பி, ஏபிஏ தெரப்பி,
என்னென்ன யுஎஸ்ல சொன்னாங்களோ அனைத்து தெரப்பி, அது இல்லாம டாக்டருங்க டீச்சருங்க எல்லாம் சொன்னாம அவுட் சைட்லயும் எல்லாமே நாங்க செலவு பண்ணி எல்லாம் பண்ணோம். ஆயுர்வேதா, சித்தா, அங்கெல்லாம் அந்த அளவுக்கு வசதி கிடையாது. இங்க இருந்து நாங்க எல்லாத்தையும் போஸ்டல்ல கொரியர்ல வாங்கி கொடுத்தோம். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்டா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல இருந்த லெவலை விட கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக தான் ஆரம்பிச்சே தவிர, அப்பெல்லாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். எங்களை வச்சுதான் அவங்க அது நிறைய ட்ரையல் பண்ணுவாங்க. இதை கொடுக்கலாமா, B12 கொடுக்கலாமா, கொடுத்த உடனே குழந்தை ரொம்ப அழுகுதா, அப்ப அது ஒத்து வராது, அப்ப இன்னொன்னு கொடுக்கலாமா, இப்படி எங்களை வச்சே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. சோ இப்படி பண்ணும்போது லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இது மாதிரி ஜோசியம் பாருங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு பாருங்க, குலதெய்வம் குறை அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஜோசியம்னு வந்த அப்புறம் தான் வந்து கொஞ்சம் அந்த ஸ்பிரிச்சுவல் பக்கம் வந்தோம். அப்ப என்ன சொன்னாங்க, பித்ரு தோஷம், அப்புறம் குடும்பத்துல வந்து சாபம் இருக்கு, இதனாலதான் இந்த குழந்தை இந்த மாதிரி ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யுஎஸ்ல இருந்து இங்க வந்து நானும் குழந்தை பாப்பா எல்லாரும் வந்து அந்த பரிகாரத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு கேரளாவுல ஒரு 30ல இருந்து 40 கோவில், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு 120 கோயிலுக்கு போயிருக்கு. ஒரு 300 ஓமம் பண்ணிருக்கோம். இவ்வளவும் பண்ணி ஒரு கோயில்லயே நாங்க செலவு பண்ணது வந்து 32,000. முத ஒரு கோயில்ல நானே சொல்லிட்டேன், தயவு செய்து, நான் NRI தான் இருந்தா கூட இந்த அளவுக்கு செலவு பண்ற அளவுக்கு எனக்கு இல்ல, தயவு செய்து வந்து எனக்கு என் பையன் சரியாகணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கோம், இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணீங்கன்னா என்னால எப்படி முடியும்னு நான் காலையே விழுந்துட்டேன். அந்த அளவுக்கு, அதாவது எவ்வளவு ஒருத்தர் வந்து குழந்தைக்காக நம்ம எவ்வளவு பண்றோம், பட் அந்த இதுக்கு வந்து எவ்வளவு அளவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி எங்களை பயன்படுத்திட்டாங்க. ஆனா இவ்வளவும் செஞ்சு முடிச்சு கடைசியில பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேரு எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இத வந்து நீங்க வழிபட்டீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு என்ன காரணம் என்னதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. சரி, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் பூஜை பண்ணுவோம். மந்திரம் சொல்றது, 96 தடவை விழுந்து கும்பிடுவோம். அப்பதான் இதுவாகும்னு எல்லா ஸ்லோகம், விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், சண்டி கவசம், சரஸ்வதி கவசம், இப்படி பல இது. எங்க புக்கு மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். அந்த அளவுக்கு பண்ணியாச்சு. அந்த மேருலாம் வச்சு அதுக்கு வேற அபிஷேகம் பண்ணுவோம். அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், சாப்பிடாம இருக்கணும், விரதம் இருக்கணும், இவ்வளவும் பண்ணி 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 கடைசியில வந்து இருக்கிறத விட மோசமா போச்சு குழந்தை. அதுக்கப்புறம் ஒரு சமயத்துல வந்து எல்லாமே ஒரு புரோக்கன் டவுன் மாதிரி ஆகி போயிட்டு, அங்க இருந்து இங்க வர, அமெரிக்கால இருந்து இங்க வர நிலைமைக்கு வந்துட்டோம் ஒரு சமயத்துல. அந்த அளவுக்கு எல்லாமே ஃபைனான்ஸ் லெவல்லயும் சரி எல்லாமே வந்து கம்மியாக ஆரம்பிச்சுது. அப்ப வரைக்கும் எங்களுக்கு என்ன ரீசன்னு கடைசி வரைக்கும் எங்களுக்கு சொல்லவே இல்லை. என்ன ரீசனு, எதனால இந்த குழந்தை இந்த மாதிரி ஆயிருக்கான், திடீர்னு ஆயிருக்கான். இப்போ பிறந்த போதே ஆயிருந்தான்னா அப்ப வேற வித ரீசன். இப்ப வந்து இந்த இதுக்குள்ள போனதுனால இது ஒரு பக்கம், மெடிக்கல் ஒரு பக்கம், 2 பக்கமும் செலவு பண்ணி கடைசியில வந்து நாங்க வேற வழியே இல்லைன்னு இந்தியாவுக்கு வந்துட்டோம். இந்தியாவுக்கு வந்த அப்புறமும் சரி வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டு திரும்பவும் வந்து குலதெய்வம் உங்களுக்கு வந்து கைட் பண்ணல, அதனால குலதெய்வத்தை நீங்க வழிபடல, அதனாலதான் அந்த குலதெய்வ குற்றத்தினாலதான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம், மெடிக்கல் ஒரு பக்கம், ஆயுர்வேதா, சித்தா, இதெல்லாமும் தனியா. சோ 2மே அது இல்லாம தெரப்பி, இதெல்லாம் பண்ண 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 கடைசியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்ரெஷன் தான் ஆனானே தவிர மேல போய் பிஹேவியர் வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப கோபம் வர்றது, தன்னைத்தானே அடிச்சுக்கிறது, சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறது, அப்படி மணிக்கணக்கா கத்துவான். நைட் அதுவுமா 12 மணிக்கெல்லாம் கத்திருக்கான். அந்த அளவுக்கு எல்லாம் வந்து தூக்கமே கிடையாது, எங்களுக்கு தூக்கம் கிடையாது. எங்களால சாப்பிட நிம்மதியாவே சாப்பிட முடியாது. ஏன்னா அவன் அடிச்சுப்பான், தலையில போட்டு 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 அடிச்சுப்பான். என்ன ப்ராப்ளம் சொல்ல தெரியாது, ஏன்னா பேச முடியல. சோ இப்படி ஒரு ரொம்ப கொடுமையா தான் போயிட்டே இருந்தது. நாங்களும் சரி இந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும், இந்த பர்சன் கிட்ட போனா நல்லா இருக்கும், அந்த பர்சன் கிட்ட போனா நல்லா இருக்கும், இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டவும் நாங்க போவோமே தவிர எங்களுக்கு எந்த இதுவும் தெரியல. அதுக்கப்புறம் பிராணிக் ஹீலிங், சரி நம்மளே போய் கத்துக்கலாம், அது அப்புறம் ஆக்சஸ் கான்சியஸ்னஸ், இந்த மாதிரி பல இதுக்கு போயிட்டு நம்மளே கத்துக்கிட்டு நம்மளே ஹீல் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லி பண்ணாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சரியாகுமே தவிர, மத்தபடி எந்த ஒரு இதுவும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரல. கடைசியில வந்து ஃபிட்ஸுக்கு வந்து நின்னுது. ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சுது. முதல்ல 6 மாசத்துக்கு வந்த ஃபிட்ஸ், சரி இந்த மாதிரி ஃபிட்ஸ் வருதேன்னு சொன்ன உடனே, அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போங்க. அங்க போனீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னா. அப்புறம் ஆடு கூடு, மாடு கூடு, இத கூடு, அத கூடு என்னென்னமோ சொன்னாங்க. அதெல்லாம் வேணாம்ப்பா, நீங்க இருக்கிறது போதும். நம்ம போயிட்டு வந்தாலே போதும். போயிட்டு வர 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 என்ன ஆச்சு அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருது, 3 மாசத்துக்கு ஒரு தடவை வருது. கடைசியில 15 நாளைக்கு ஒரு தடவை. பௌர்ணமிக்கு 1, அமாவாசைக்கு 1 நாள். பௌர்ணமிக்கு 3 நாள் முன்னாடி, பௌர்ணமிக்கு 3 நாள் பின்னாடி. அமாவாசைக்கு 3 நாள் முன்னாடி, அமாவாசைக்கு 3 நாள் பின்னால் 3 நாள். அந்த அந்த 6 நாளும் கொடுமை. கத்துவான் கத்துவான், எதுக்கு கத்துறான்னே தெரியாது. அடிச்சுப்பான். அவ்வளவு ஒரு தடவை வந்து 9 மணி நேரம். ஒரு பக்கம் எங்க வீட்டுக்காரு, அப்புறம் என்னோட பொண்ணு எல்லாம் கைய புடிச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அவ்வளவு ஆக்ரோஷம் வரும். நாங்கெல்லாம் மேலேயே படுத்துருவோம் அவன் மேல. அவ்வளவு அளவுக்கு ஆக்ரோஷம். ஏன்னா அடிச்சுப்பான். அந்த அளவுக்கு 9 மணி நேரம் தூங்கவே இல்ல. அந்த லெவலுக்கு வந்து கடைசியில அவன் டயர்டாயி படுத்தான். எங்களுக்கு எந்த வழியில போறது, யாருகிட்ட யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க, சொன்னா கூட புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஆள் இல்ல. என்ன நடக்குது, எங்கிருந்து அடி விழுதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு திக்கு தெரியாம நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த பிராணிக் ஹீலிங்ல வந்து நாங்க ஓசூருக்கு வந்தபோது பிராணிக் ஹீலிங் தான் நான் நினைச்சுக்கிட்டேன். பிராணா வயலட்னு பிராணிக் ஹீலிங்கோட ஏதோ ஒரு அப்டேட்டட் இது போல இருக்கு, அப்கிரேட் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பிராணிக் ஹீலிங்ல எல்லா ஃபுல் கோர்ஸும் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதுதான் உள்ள அப்கிரேடுன்னு சொல்லிட்டு நானு பெங்களூர்ல நம்ம சிவா சாரோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். எனக்கு அது ஒண்ணுமே புரியல. ஏன்னா வயலட் கலர்ல இந்த மாதிரி இதுலதான் சார் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவரு ஒரு சாதாரணமா தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ரொம்ப சிம்பிளா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. என்னமோ தெரியாம வழி தெரியாம வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். ஏன்னா எனக்கு சுத்தமா எனக்கு தெரியாது. சரி போயிடலாமா அப்படின்னு, சரி கொஞ்சம் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவரு ஹீலிங் எல்லாம் பண்ணாரு. அலர்ஜி ஹீலிங் அந்த இதெல்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயிட் இருக்கு இல்லைங்களா, புக்லெட் அது மட்டும் கொடுத்தாங்க. நாங்க அதுவும் இந்த கேலண்டர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அவர் இப்படி சுத்தினாரு. அப்ப வந்து 5 தடவை சுத்தணும். 1, 2, 3, 4, 5 அப்போ அந்த மாதிரி சுத்தினா ஹீல் ஆயிடும் சொன்னாரு. சொல்லிட்டு வந்தோம். வந்து 1 வாரம் தான். அதுக்கப்புறம் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியல. அப்படியே நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. அவ்வளவுதான். அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் என்னோட பயணம் திரும்பவும் ஆரம்பிச்சுட்டேன். கோயிலுக்கு போறது, அந்த போறது, இந்த போறது எல்லாமே போயிட்டேன். போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது குறுக்க வந்து பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சுக்கிட்டோம். அப்ப ஆனா அந்த அளவுக்கு தெரியாது. பிளாக் மேஜிக்னா என்ன அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா தெரியாது. என்ன அதாவது முத ஆரம்பம் பண்ணும்போது எதுவும் ஒண்ணும் புரியறது இல்ல. சோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது சித்தால கத்துக்கிட்டது போனேன். சித்தா முத்ரா, சித்தா வாழ்வியல் முறை. அந்த இதுலதான் வந்து ஆனந்தின்றவங்கள மீட் பண்ணேன். அவங்களும் பிவிஹெச் தான். அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. நான் வந்து அவங்க கிட்டவும் இது சித்தர் இதுக்கும் போனேன். அங்கேயும் போனா அங்கேயும் ட்ரீட்மெண்ட் சரியா கிடைக்கும். இப்படியே போயிட்டு போயிட்டு 5 நாள்ன்றது 12 நாள் வர ஆரம்பிச்சுது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆங்கில மருத்துவம் கொடுக்கறதுக்கும் ரொம்ப பயம். என்ன கொடுத்தா சைடு எஃபெக்ட் வந்துருமோ அப்படின்னுட்டு. இது குறுக்க ஒரு ரீஹாப் ஸ்கூல்ல வேற சேர்த்தோம். அந்த ஸ்கூல்ல ரொம்ப அபியூஸ், அடிக்கிறது உதைக்கிறது இதுதான். இன்னும் அது பார்த்து இன்னும் குழந்தை பயந்து இன்னும் வர ஆரம்பிச்சிருது. சோ எங்களுக்கு வந்து எந்த பக்கம் போறதுன்னே தெரியாத போது இந்த ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். இந்த சித்தர் வாழ்வியல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு, யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா, கைட் பண்ணுங்க அப்படின்னும் போது இந்த ஆனந்தி மேடம் வந்து எனக்கு பர்சனலா மெசேஜ் அனுப்பிச்சாங்க. நீங்க பிராணா வயலட் ஹீலிங் போயிருக்கீங்களா, அந்த இதுக்கு போனீங்கன்னா கட்டாயமா இதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒரு குச்சி வச்சு பண்றாங்களே அதுவா, அது நான் போனேன், அதெல்லாம் ஒன்னும் ஒர்க் ஆகல அப்படின்னு. நீங்க எத்தனை தடவை பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன படிச்சீங்களா நீங்க? இல்ல இப்ப சார் வரப்போறாரு, ஜூன் மாதம் வரப்போறாரு, நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பாருங்க, அவரு ஹீல் பண்ணுவாரு அப்படின்னாங்க. உடனே ஓகே, இது வந்து பிராணிக் ஹீலிங் மாதிரி போலன்ற மாதிரி கொஞ்சம் நினைச்சுக்கிட்டேன்.
ஓகே அன்னைக்கு கூட அவர் ஹீலிங் தானே பண்ணாரு, சோ நம்ம போயிட்டு அது சரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சித்ரா மேடம் தான் முத கால் பண்ணேன். அப்ப அவங்க சொன்னாங்க, எத்தனை தடவை நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்கன்னாங்க. நான் வந்து ஒரு 6 மாசமா 6 மாசம் 1 வருஷம் கூட இருக்கும் மேடம். 6 மாசம் இருக்கும். ஆனா நான் படிக்கல. வச்சிருக்கேன் அப்படின்னு. இல்ல மேடம் நீங்க படிச்சாதான் உங்களுக்கு இது பண்ண முடியும். படிக்காம எதுவும் பண்ண முடியாது மேடம்னா என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. சரி நம்ம இன்னொரு நம்பர் வந்து பானுமதி மேடம் இருந்தது. அவங்கள கால் பண்ணேன். கால் பண்ணிட்டு மேடம் எனக்கு அப்பாயின்ட்மெண்ட் குடுங்க சார் கிட்ட இது பண்றதுக்கு அப்படின்னும்போது, அதே மாரிதான் மேடமும் சொன்னாங்க. நீங்க படிக்கலையா அப்படின்னு. அப்ப நீங்க கிளாஸ்க்கு வாங்க. நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னாங்க. இல்ல இதுவரைக்கும் அந்த சார் தான் அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எதுவும் அட்டெண்ட் பண்ணதில்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நானு சரி நீங்க வாங்க சேலம் வாங்க அப்படின்னாங்க. சேலம் போனேன். அதுதான் என்னோட வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட். அன்னைக்கு போன அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்றது வந்து வந்தது. மேடம் வந்து என்ன பண்ணணும்? என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்றத வந்து விளக்கமா சொன்னாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ! இதான் நடக்குதா அப்டின்னுட்டு. அப்பதான் மொத அந்த கார்ட்ஸ்ன்றதெல்லாம் பத்தி நானு கேள்விப்பட்டேன். எண்ணத்தாலேயே நம்ம பிளாக் மேஜிக் பண்ண முடியும்ன்ற விஷயம். இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப புதுமையா இருந்தது. அப்ப மேடம் சொன்னத நானு வந்த உடனே அவங்க சொன்ன மாரி மன்னிப்பு கோரிக்கை, சுய மன்னிப்பு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா படிக்க ஆரம்பிச்ச உடனே இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சுருச்சு. அதாவது வாரத்துக்கு 1 நாளு, 2 நாளுன்றது வந்து வாரம் ஃபுல்லாவே ஆக ஆரம்பிச்சுது. ரொம்ப கத்த ஆரம்பிச்சான். ரொம்ப அடிச்சுக்கிறது இதெல்லாம். அப்ப மேடம் சொன்னாங்க, "இதெல்லாம் முதல்ல வரும். வெளிய வருது. அதனால பொறுமையா இருந்து இத படிங்க." அப்படின்ட்டு. இது இது எனக்கு ஒரு சிறந்த அனுபவம். ஏன்னா, எல்லாருமே படிச்ச உடனே சரியாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. நானும் இப்ப ஓசூர்ல நம்ம கிளாஸ்க்கு அட்டெண்ட் பண்றவங்க கிட்ட முதல்லயே சொல்லிடுறது. இது எடுத்த உடனே உங்களுக்கு ரெமெடி வந்துரும். உடனே உங்களுக்கு எல்லா சேஞ்ச் வரும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம படிங்க. நிச்சயமா அதுல நெகட்டிவ் இது வரும். ஏன்னா உள்ள இருக்கிறது வெளிய வரணும். இல்லீங்களா? அந்த மாரி தான் நம்ம இது பண்ணிக்கணும் அப்டின்னுவேன். அந்த மாரி அந்த மாரி நடந்தது எனக்கு. சோ அப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் நைட்டு ஆனா எங்களுக்கு வந்து இந்த கடல்ல வந்து எப்படி இந்த கப்பல் வந்து புயல்ல அகப்பட்டு சுழண்டுகிட்டு இருக்குமோ, அந்த மாதிரி நாங்க வந்து சுழன்றுட்டு இருக்கோம். அந்த நேரத்துல வந்து கலங்கரை விளக்கம் வந்து நம்ம மேடம் தான், சித்ரா மேடம். அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சு, ஓகே இங்க இருந்து வருது காடு. இந்த இடத்துக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் எனக்கு கொஞ்சம் அப்பெல்லாம் ரொம்ப பயப்படுவேன். ரொம்ப பயப்படுவேன். இந்த பிராண வயலட்டுக்கு வந்த அப்புறம் ஓகே நமக்கு இந்த பக்கம் ஒரு துணையா, இந்த பக்கம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப்பர் இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப்பர் இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு இருக்காங்க. அந்த பக்கம் இருக்குன்னு 4 பக்கமும் நமக்கு எங்க இருந்தாலும் ஹெல்ப் வரும். அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் எனக்கு வந்தப்புறம் தான் வந்தது. அவங்க சொல்ல நான் ஒவ்வொரு நாளும் கூப்பிடுவேன். என்ன டைமோ ஏன்னா முடியலன்னு தான் கூப்பிடுவேன். முடியாம சும்மாலாம் கூப்பிட மாட்டேன். அவங்க தயங்காம எடுத்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இது பண்ணுவாங்க. சோ அந்த இதுல வந்து நான் கொஞ்சம் புடிச்சு அவன எப்படியா சரி பண்ணிட்டு அப்புறம் சார மீட் பண்ணோம். சார வந்து மீட் பண்ணி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹீலிங் குடுத்தாரு. அதுக்கப்புறம் 2வது ஒரு ஹீலிங் குடுத்தாரு. குடுத்த அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் வந்து சார் ஒரு வார்த்தை சொன்னாரு. எல்லா பேரண்ட்டுமே என்ன நினைப்போம்? ஸ்பெஷல் பேரண்டா இருக்கட்டும், எந்த ஒண்ணா. என் பையன் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா சார் சொன்னது என்னன்னா, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோம். ஆனா கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அவன் அத அனுபவிக்கிறான். நீ அத சப்போர்ட் பண்ணணும். நீ அவனுக்கு துணையா இருந்து சப்போர்ட் பண்ணணும். நீ எதிர்பார்க்க கூடாது அப்படின்னாரு. எனக்கு அப்ப வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட்டா இருந்தது. கொஞ்சம். ஏன்னா இவ்ளோ செய்யறோம். நமக்கு ஒரு ஹோப்பே குடுக்க மாட்டேன்றாங்களே. ஏன் ஹோப்பே குடுக்க மாட்டேன்றாங்க? அ எங்க போனாலுமே நமக்கு ஹோப்பே கிடைக்கலையே! அப்படின்னுட்டு. ஏன் நமக்கு வந்து அவன் கர்மாவ அனுபவிக்கணும்? இப்படி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் சார் சொல்றாரு? அப்படின்னும்போது எனக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் இவ்வளவு பண்ணாலும் இவ்வளவுதானா? அப்படின்ன மாரி எனக்கு ஒரு மனசுல ஒரு தயக்கம், ஒரு விதமான ஒரு ஏமாற்றம் இருந்தது. ஆனா, காலம் போக தான் அவரு சொன்ன வார்த்தை வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அவரு ஏன் அத சொன்னாரு? அப்படின்னுட்டு. ஏன்னா, என்னைக்கு நம்மளோட ப்ராப்ளத்துக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம தான் இத நான் மனசார ஏத்துக்கிறேன். இன்னைக்கு நான் தப்பு பண்ணல. ஆனா, இதற்கு முன்னாடி அவனோ, நானோ ஏதோ ஒரு இதுல பண்ணவே தான் இந்த நிலைக்கு நாங்க வந்திருக்கோம்.
இந்த நம்ம அக்செப்ட் பண்ணும் போதுதான் நமக்கு ஏற்கனவே வந்து நல்ல தாப்பால் போட்டு வச்சிருக்குது டோர், எல்லா வழியும் மூடி இருக்கு. நீ ஒத்துக்கிட்டா இறைவன் அந்த கதவை கொஞ்சம் திறந்து விடுவார், கொஞ்சம் மூச்சு விட முடியும். இததான் மனசுல வச்சுக்கிட்டு சார் வந்து அந்த மாதிரி ஒரு இதுவை சொல்றாரு. அந்த நிலைக்கு நான் இங்க வரணும்ல, அதை புரிஞ்சுக்கிட்டு வரணும்ல. அதுக்கு நம்ம வந்து இந்த சுய மன்னிப்பு, இந்த மன்னிப்பெல்லாம் நம்ம கேட்க 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 கேட்கதான் கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இந்த ஒவ்வொன்றும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இப்ப நம்ம இத சொல்றோம், இங்க இங்க வச்சு இத சொல்லும் போது இது எங்க போகுது, இது என்ன சாதாரண குச்சி அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறது. ஆனா உண்மையில இத நீங்க சொல்லும் போது இந்த ஒவ்வொரு வேர்டும் நம்மளோட ஆன்மா, இந்த இடத்துலதான் ஆன்மா இருக்கு இல்லைங்களா? அந்த ஆன்மா வழியா உள்ள போகும்போது ஒவ்வொரு செல்லுகிட்டவும் நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வரோம். இந்த மன்னிப்புன்றது ஒவ்வொரு செல்லுக்குள்ளவும் போகுது. அப்ப நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? இப்ப வந்து சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து சொன்னாருன்னா, எங்களுக்கெல்லாம் செரிபிரல் பால்சி, இந்த ஆட்டிசம் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா வந்து, அவர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் வந்து கர்மா ரிலேட்டட். இதெல்லாம் கர்மா ரிலேட்டட். முற்பிறவியில வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இன்னும் ரிசால்வே பண்ணாம வரும்போதுதான் என்ன ஆகுது, இந்த ஒரு பிறவியில வந்து அப்படியே ஸ்டக் ஆயிட்டு நிக்குது. இப்ப நம்ம வந்து பிராண வைலட்ல என்ன சொல்றோம், நாளுக்கு நாள் எவ்ரிடே வந்து நம்மளுடைய கர்மாவை சரிநிலை பண்றோன்றத ஒத்துக்கிறோம், பண்றோன்றோம். ஆனா இத மாதிரி நம்ம பண்ணாம வரும்போது ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகும் போதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. இது என்ன, மன்னிப்பு கேட்க கேட்க ஒவ்வொரு செல்லும் நமக்கு வந்து உள்ள போகணும், ஒரு மாற்றம் உள்ள வரணும், வெளியே வர. அதனாலதான் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம வந்து பிராணாவல்ல டீலிங்ல ப்ராமிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகே இது பண்ணீங்களா அவங்களுக்கு கட்டாயம் 100% கண்ணு தெரியும், 100% பேசுவான், 100% நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ராமிசிங் இது வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்க பண்ணுங்க பார்க்கலாம் தான் சொல்லுவாரு சார். நீங்க பண்ணுங்க பார்க்கலாம், அப்படிதான் சொல்லுவாரு. இத செய்ய 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 இப்ப இந்த இந்த ரிதம்குள்ளவே இருக்கணும். இப்ப இந்த ரிதம்குள்ள நான் இல்லாததுனாலதான் இந்த 6 மாசம் நான் வந்த புதுசுலயே வந்திருந்திருக்கலாம் இல்லைங்களா? அப்போ எனக்கு எந்த இதுவுமே தெரியாது, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குன்னு தெரியாது, இது மாதிரி நான் என்னோட பேரே என்ரோல் பண்ணல நானு. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீட்டிங், ஜி மீட், பிளெஸிங் இதெல்லாம் எதுலயுமே நான் இல்ல. அப்போ நான் என்ன பண்ணேன், லாஸ்ட் பர்சன் மாதிரி, அப்படியே லாஸ்ட் சோல் போன மாதிரி அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். ஓகே இது தூக்கி போட்டேன், அதை தூக்கி போட்டேன், அவ்வளவுதான். திரும்பவும் பழைய மாதிரி போயிட்டோம். இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நான் வந்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இதுலயும் மேடம் வந்து ஒவ்வொரு வாரமும் இந்த இதுல வந்து நமக்கு அந்த ரிதம கொண்டு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி, போன வாரம் சொன்னார் பாத்தீங்களா ராஜ்குமார் சார், ஃப்ரீக்வன்சின்னு சொன்னார் பாருங்க, அந்த ஃப்ரீக்வன்சில நம்மள இங்க உட்கார வச்சிருக்காங்க. பானுமதி மேடம், சித்ரா மேடம், ஹேமா மேடம், எல்லாருமே, விஜயா, தினேஷ், பத்மாக்ஷி, எல்லாருமே சொல்றேன், எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா இந்த ஜிமீட் இல்லைன்னா இந்த ரிதம்லயே நாங்க இருக்க மாட்டோம். இந்த சேஞ்ச் உள்ள இன்னர் சேஞ்ச் வந்து வர்றதுக்கு வந்து நம்ம வெறுமனே இந்த சுய மன்னிப்பு படிக்கிறோம், 7th பேஜ் படிக்கிறோம், பிளஸ்ஸிங்ல உட்காடுறோம் அப்படின்னா நிச்சயமா அந்த பலன் வரல. இது என்னோட அனுபவம், நான் யாரையும் குறை சொல்லல, இது என்னோட அனுபவம். இது இது இந்த மாதிரி மட்டுமே பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே நடக்காது. லேடிஸ் மீட்டிங்ல எப்படி எல்லாம் இருக்கணும், என்ன மாதிரின்ற போது சமயத்துல நம்மளே பாத்துக்கிறோம், ஐயோ இதெல்லாம் ஆமா தப்பு இல்ல. ஒவ்வொரு சிந்தனையும் எப்படி இருக்கு, எனக்கு வந்து சிந்தனையில பிளாக் மேஜிக், அந்த தாட்ல கூட பிளாக் மேஜிக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றது வந்து எனக்கு இங்க வந்த அப்புறம் தான் தெரியும். இப்ப நான் ஏதாவது ஒரு சிந்திக்கணும்னா கூட ஒரு 4 தடவை யோசிக்கணும். ஓகே இந்த மாதிரி நினைச்சா, ஒருவேளை இந்த மாதிரி சொன்னா இந்த மாதிரி ஆகுமா அப்படின்ற ஒரு சிந்தனை, ஒரு ஸ்லோ டவுன் ஆகுறதுக்கு காரணம் பிராணாவயலட்ல இந்த மீட்டிங் எல்லாம் வந்து அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நம்ம படிச்சுட்டு ஏன் வரல, என்ன வருதா வரலையா, நம்ம வேற எக்ஸ்பெக்டேஷன் வேற ஒண்ணு வச்சுப்போம், கோல் எல்லாம் வச்சுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி கோல் எல்லாம் வச்சுக்கிட்டு படிக்கணும். அந்த மாதிரி இதுவே இது கிடையவே கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இத பண்ண உள்ள சேஞ்ச் வருது. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த இதுல வந்து நான் ஒண்ணு உணர்ந்தது என்னன்னா, இப்போ இந்த பிளாக் மேஜிக் வச்சுட்டாங்க அப்படின்ன உடனே வந்த புதுசுல எல்லாம் ஐயோ கார்டு இங்க இருந்து வருதா, இவன் வச்சுட்டானா, அவன் வச்சுட்டானா, இவ வச்சுட்டாளா, அவ வச்சுட்டாளா, அங்க இருந்து வச்சா சரி விடு, அவளுக்கு மன்னிப்பு கொடு, ஐயோ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு 7th பேஜ் போட்டு பரமாத்மா, தேவிக தந்தை இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ஓ இந்த இடத்துல இருந்து வந்தது காடு, இந்த இடத்துல இருந்து வந்துச்சா, இந்த இடத்துல இருந்து டார்க் எனர்ஜி வந்ததா, இந்த இடத்துல இருந்து பிளாக் மேஜிக் எனர்ஜி வந்ததா, அப்படின்னே தான் சொல்லிட்டு செய்யறது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகுது, செஞ்சு முடிச்ச உடனே பாரேன் என்னமா வச்சுட்டா பாரு, அது அடுத்த நிமிஷம் வந்துரும். நம்ம பண்ணி இப்பதான் முடிச்சிருப்போம், அடுத்த நிமிஷம் அவங்கள பத்தியே நம்ம நினைப்போம், திரும்ப நம்மளே போயிட்டு கார்டு எடுத்துக்கிட்டு வந்துடும். இந்த தவறும் நான் பண்ணியிருக்கேன். முடிச்சிட்டோம், மன்னிச்சிட்டோம், அவங்க வேலை முடிஞ்சிச்சு, அவங்க நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு சரிநிலை பண்றதுக்கு அந்த ஆன்மாவை இறைவன் அனுப்பிச்சிருக்காருன்ற ஒரு பக்குவம் வந்து அப்ப இல்ல. அவங்க பண்ணி முடிச்சிட்டோன்னே அப்பா மன்னிப்புச்சேன் பாரு என்னமா வந்து பண்ணுது பாரு திரும்பி வந்து அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்பெல்லாம் அந்த மாதிரி நினைக்கிறது இல்லை. இப்ப இந்த நிலைமையும் போயிட்டு இப்ப நான் எந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் காரணமே நம்ம தான். எல்லாத்துக்கும் காரணமே நம்ம தான்ன்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. இது வந்து ஒரு பாடம் வந்து ஒரு ஒரு பொண்ணு மூலமா தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கான தடை இருக்கு. அந்த வந்து அதுக்கான இதுவெல்லாம் நாங்க பிளாக் மேஜிக் ரிமூவல் எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கான பிளாக் எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்து அந்த மேரேஜுக்கான எனர்ஜி எல்லாம் ரெடியா இருந்தது. சரின்னு வரன் வந்தது, பார்க்கலாம் அப்படின்னு நிச்சயதார்த்தம் எல்லாம் 6 லெவலுக்கு வந்து திரும்பவும் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்த்தா மேரேஜோட எனர்ஜியே இல்ல. அது மட்டும் இல்ல பிளாக் மேஜிக் எனர்ஜி இருக்கு. எப்படி இது இப்பதானே எடுத்தோம், திரும்பி ஏன் வந்தது, திரும்பி ஏன் வந்தது, இப்பதானே எடுத்தோம், இப்ப இதே மாதிரி போயிட்டே இருக்கே அப்படின்னு நாங்க யோசிச்ச போது அப்பதான் தெரிஞ்சது, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதே இஷ்டம் இல்லை. அதுவும் எஸ்பெஷலி அந்த பர்சனை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது இஷ்டம் இல்லை. இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு ஒரு அடி மனசுல அதுக்கு ஒரு மனசுல இருந்திருக்குது. அந்த எண்ணம் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி, எண்ணங்கள் வந்து ஒரு மேக்னெட், ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் எனர்ஜியை வந்து அது எமிட் பண்ணுது. அது எங்கேயோ போயிட்டு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட இருந்தே டார்க் எனர்ஜி எடுத்துக்கிட்டு வருது. நாங்க அப்பதான் பாக்குறோம் இந்த இதுக்கும் சம்பந்தமே இல்லை. பார்த்தா இவங்களோட எண்ணம் அந்த டார்க் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுது. அப்போ எனக்கு ஒரு என்னோட ஐ ஓப்பன் ஆன மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்தது. அவங்க வைக்கிறாங்க இவங்க வைக்கிறாங்கன்னு எல்லாம் இல்லை. உள்ள நம்மளோட எண்ணங்கள் நம்ம சரியா பாத்துக்கணும். நம்ம என்ன மாதிரி இது பண்றோம், முதல்ல ஆரம்பிக்கிறதே வந்து செல்ஃப் பிளாக்ல தான் ஆரம்பிக்குது. அங்கிருந்து ஆரம்பிச்சுதான் வெளியே போயிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு வந்து நமக்கு இம்ப்ளான்ட் பண்ணுது. சோ இப்ப நம்ம வந்து அப்ப மத்தவங்களை வந்து நம்ம தப்பா பார்ப்போமா, இவன் வைக்கிறான் அவன் வைக்கிறான்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அப்போ ஒரு நியூட்ரல் வருமா, நியூட்ரல் வரும்போது அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணுக்கு அந்த உணர்ந்த உடனே வாண்டை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வாண்டை எடுத்து அதை நினைக்கும் போதே அந்த எனர்ஜி வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. தானாவே டார்க் எனர்ஜி போயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எண்ணங்கள் சரியா இருக்கான்றதை நம்ம பாத்துக்கணும். நம்மளே நமக்கு செல்ஃப் பிளாக் போட்டுட்டு மத்தவங்களை வந்து இவன் இந்த சொன்னா அவன் அதை சொன்னா இவன் இங்கிருந்து வந்தது அங்கிருந்து வந்ததுன்னு மத்தவங்களையே நம்ம பாக்குறோம். நம்ம என்னைக்கு நம்ம முதல்ல நம்மள உள்ள பாக்குறோம்னா நம்ம சரியாயிடும்ன்றத நான் உணர்ந்தேன். அந்த லெசன் நான் லேர்ன் பண்ணேன். இது ஒருத்தர் இல்ல 2-3 பேருக்கிட்ட வந்து இதை நான் கத்துக்கிட்டேன். ஓ இதுதான் நான் இந்த செல்ஃப் பிளாக்ன்றது. அப்போதான் நினைச்சேன் 2025ல நம்ம சிவா சார் வந்து டார்க் எனர்ஜி ரிமூவல்ல அவர் வந்து சுப்ரீம் காட், டிவைன் ஃபாதர், டிவைன் மதர் சொல்லுவார் இல்லைங்களா. அப்போ பாத்தீங்கன்னா வாட் எவர் த ராங் டூயிங்ஸ் ஐ கமிட்டட் டுவர்ட்ஸ் மை செல்ஃப் தான் சொல்லுவார். ஐ கிரியேட்டட் டு மை செல்ஃப் அண்ட் மை சோல் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அவர் ஏன் அவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணாருன்றது. ஏன்னா பிளாக் வந்து நமக்குள்ள போடுறதுனாலதான் நமக்கு பிளாக் வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக பாஸ் மூலமாகவோ மாமியார் மூலமாகவோ மாமனார் மூலமாகவோ வந்துகிட்டு இருக்கு. சோ முதல்ல வந்து யாருகிட்ட இருந்து போகுது, நமக்கு நம்மளே வச்சுக்கிறது, நம்மளோட சிந்தனை தான். இப்போ என் சொல் பேச்சதான் கேட்கணும் என் பொண்ணு அப்படின்னு நான் போயிட்டு கோயில்ல போயிட்டு வேணும்னா அது என்ன பண்ணும், இதுக்கு காஸ்ட் உண்டு. நான் ஒரு வேண்டுதல் பண்றேன்னா காஸ்ட் உண்டு, எதுவும் ஃப்ரீ கிடையாது. கட்டாயமா நம்மளோட ஆன்மால இருந்து அந்த எனர்ஜி போய்கிட்டு தான் இருக்கு. அதனோட பக்க விளைவுகள் கட்டாயமா உண்டு. இப்ப நான் பல கோயிலுக்கு போயிட்டு பல முறையில வேண்டுதல் பண்ணியிருக்கேன். என் பையன் சரியாயிட்டா நான் வந்து வேலு வைக்கிறேன், நான் இது பண்ணேன்னா மாலை போடுறேன்,
நான் வந்து சரியா நான் இதை பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஒவ்வொரு தடவையும் நான் என்னோட ஆன்ம அது எனர்ஜியை வந்து நான் அனுப்ப அவனோட கர்மம் அவன் அனுபவிக்க வேண்டியதை அவன் அன்னைக்கே அனுபவிச்சுட்டு இருந்தான்னா அவன் அந்த விட்டு வெளியே கூட வந்திருக்கலாம். இப்பதான் எனக்கு வந்து அந்த இதுக்குள்ள பிராண வெள்ளட்டிலிங்கு வந்த அப்புறம் தான் எனக்கு புரியுது, ஓ நான் அவனுக்கு தடை பண்ண இறைவன் எனக்கு தடை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீ பண்ணாத விட்டுருன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு புரியல. நான் ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க, நான் என்ன வேணும்னு கேட்கிறேன், என் பையன் சரியா என்ன, என் பையன் பேசணும்னு சொல்லும்போது இறைவன் வந்து கட்டாயமா கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் வழி காமிப்பாரே தவிர கட்டாயமா உன் கர்மாவை வாங்க மாட்டார். அதுக்குதான் நம்ம இங்க வந்திருக்கோம். அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் வேண்டும் போது என்ன ஆகுது, அங்க இருக்கிற வெண்மந்திர ஆன்மாக்கள் உள்ள வருது. அவங்க வரும்போது இன்னும் லோடு அதிகமாகுது. சாதாரணமா இருந்த குழந்தை வந்து பேசாமதான் இருந்தான். அப்புறம் கோபம் வர ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அடிச்சுக்க ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் கடிக்க ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிட்ஸே வந்துடுச்சு. கடைசியில வந்து ஒரு மௌனமா இருந்த குழந்தை வந்து பைத்தியக்கார குழந்தை மாதிரி ஆயிப்போச்சு. எதனால? என்னோட விஷஸ், என்னோட டிசையர், நான் எங்க யாருகிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும், எனக்கு என்னோட ஆன்மா கிட்ட இறைவன் கிட்ட எனக்கு வழி காமின்னு சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலா கோவிலா பூஜாரியா ஐயர் கிட்ட போய் எல்லாரு கால்லயும் விழுந்து எல்லா ஆன்மாவையும் புடிச்சிட்டு வந்து அந்த குழந்தைகிட்ட. அதனோட விளைவு இன்னைக்கு இந்த மாதிரி. இப்போ அதுக்கானதுவ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒயிட் மேஜிக் எனர்ஜி, அந்த ஒயிட் மேஜிக் சோல்ஸ் இந்த இதுதான். சோ அதனாலதான் வந்து சார் வந்து ஒவ்வொரு தடவையும் என்ன சொல்றாரு, ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றார். நம்ம எவ்வளவுதான் நம்ம இங்க படிச்சிடணும், நான் கோயிலுக்கு போவேன், நான் வந்து இந்த பரிகார பூஜை எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா கட்டாயமா இதுவும் அதுவும் கேன்சல் ஆயிடுது. அப்ப நமக்கு எந்த விளைவும் வர்றதில்லை. அப்ப நம்ம வந்து பிளேம் பண்ணது, இவ்வளவு நேரம் படிக்கிறேன், காலையில எழுந்துக்கிறேன், இதை படிக்கிறேன்னா நிச்சயமா வராது. இதுவும் என்னோட அனுபவம் தான். நம்ம போறோம், இதை பண்ணிட்டோம், சரி இன்னொருத்தர் கூப்பிடுறாங்களே நம்ம போனோம்னா என்ன ஆகும், கட்டாயமா நம்ம அதை புடிச்சுக்கிட்டு வந்துடும். எல்லாருக்கும் அது உகந்ததா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ப அப்ப கோயிலுக்கே போக கூடாதான்னா கிடையவே கிடையாது. கோயிலுக்கு போகலாம், தப்பே கிடையாது. சார் என்ன சொல்றாரு, ஆர்கிடெக்சர் அந்த இதெல்லாம் பாருங்க, அங்க இருக்கிற இறைத்தன்மைக்கும் நம்ம நன்றி சொல்லணும், அவங்கள வாழ்த்தணும், அந்த மாதிரிதான் சொல்றாங்க. இந்த பரிகாரம், இந்த பிரார்த்தனை பண்றோம் இல்லைங்களா, பார்கெயின் பண்றோம் இல்லையா, அந்த இதுதான் வேணாம். சோ அந்த பார்கெயின் பண்ண என்ன மாதிரி விளைவுகள் ஏற்பட்டதுன்றதுக்கு என்னோட வாழ்க்கை வந்து ஒரு உதாரணம். சோ இப்ப வந்து நாங்க அந்த இதுலாம் இல்லாம எல்லாத்தையுமே இது பண்ணிட்டோம். ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன் தான். அது எந்த அளவுக்கு, அதாவது இவங்க சொல்றது வந்து கரெக்டா நம்ம இது பண்ணும்போது கட்டாயமா ஒரு பலன் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து ஒரு சமயம் ஆன அப்புறம் வந்து மேடம் பானுமதி மேடம் சொன்னாங்க, இது மாதிரி டீச்சிங்க்கு வாங்க அப்படின்னு, டீச் பண்ணுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், இருக்கிறதே என்னால இவனையே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கு மேடம், நான் சரியான அப்புறம் வேணா நான் பண்றேன் மேடம். அப்ப மேடம் சொன்னாங்க, கடல்ல என்னைக்கு அலை ஓயறது, என்னைக்கு வந்து ஸ்நானம் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் முடியாது. கர்மான்றது இருக்கதான் செய்யும். ஆனா நீ உன்னால முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு செய்யும் போது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உன்னால முடியும், நீ கட்டாயமா டீச் பண்ண அப்படின்னாங்க. சரி மேடம் சொன்னா கட்டாயமா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானு டீச்சிங் பண்றேன் மேடம்னு சொல்லிட்டு போன வருடம் ஜூன்ல தான் ஆரம்பிச்சோம். அது அடுத்தபடிக்கு என்னோட அடுத்த லெவலுக்கு நாங்க போனதுக்கான ஒரு, ஏன்னா சார் அடிக்கடி சொல்லுவாரு, சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாரு அவரு, டூ குட் டு அதர்ஸ், அவ்வளவுதான் சொல்லுவாரு. ஆனா நம்ம வெறும்னே நான் இதை மட்டும் படிக்கிறேன், காலையில இருந்து இதையே படிக்கிறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா கட்டாயம் உனக்கு பிரபஞ்சம் வந்து உனக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் கொடுக்கணும்னா நீ ஏதாவது கொடுக்கணும் இல்லையா. ஷேரிங் அண்ட் கிவிங், ரிசீவிங் அண்ட் கிவிங் இருக்கு இல்லையா, ரிசீவிங் அண்ட் இது பண்ணணும்ல. அப்போ உனக்கு ஏதோ ஒரு பிளெஸிங் வரணும்னா நீ யாருக்குன்னா கொடுத்தாதானே உனக்கு கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்கும்.
நீ ஏதோ ஒரு பேங்க்ல வந்து நீ போட்டு வச்சிருந்தா தானே உனக்கு இன்னைக்கு வித்ட்ரா பண்ணா உனக்கு கிடைக்கும். இல்ல நான் பேங்கே அக்கௌண்ட்டை வச்சுக்க மாட்டேன், எதுவும் வச்சுக்க மாட்டேன், சேர்த்தே வைக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி முடியும்? இத நானு இந்த பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். ஓ இதுதான் நான் அடுத்த பாடம் அப்படின்னுட்டு மேடம் கிட்ட சொன்னா நம்ப மாட்டீங்க. அன்னைக்கு நான் பண்ணும்போது இவ்வளவும் நான் படிச்ச போது கூட எனக்கு அந்த அளவுக்கு வரல. பட் கிளாஸ்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு மேடம் வந்து அங்க நடத்தினாங்க. நடத்தி முடிச்சு மேடம் சொன்னாங்க, இனி நீ வந்தா உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் ஒருத்தர் வந்தாலும் சரி 10 பேர் வந்தாலும் சரி நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அன்னையில இருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு நாங்க போனோம். எங்க பையனுக்கு வந்து ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சாரு. அதுக்கப்புறமே அந்த கிளாஸ் முடிஞ்ச ஒரு 2 நாள்ல அதுக்கப்புறம் ஃபிட்ஸுக்கான மெடிசன் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவனுக்கு இப்ப ஃபிட்ஸே வர்றதில்ல. அது மட்டும் இல்ல இப்ப கோவம் வர்றதில்ல அவ்வளவா. 9 மணி நேரம் கத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்த பையன் படிக்கிறதெல்லாம் இல்ல, கடிக்கிறது இல்ல. ஓரளவுக்கு இப்போ வாழ்க்கை வந்து ஒரு நிம்மதியா பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் பேசிட்டானா அப்படின்னு கேட்டா இன்னும் அந்த லெவலுக்கு வரல. நான் எதிர்பார்க்கவும் இல்லை. சார் சொன்னதுதான். பயணம் போயிட்டே இருக்கட்டும். அவன் கர்மாவை அவன் சரிநிலை பண்ணிட்டோம். என் கர்மாவை நான் சரிநிலை பண்றதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு வச்சு அந்த இதுல பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு தாட்டு கூட அவனோட கர்மாவை வந்து பாதிக்கும். தலையிட்டு அது ஏதாவது பண்ண வைக்கும். அதை விட அவன் ஆன்மா கிட்டவே அவன் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டேன். நீ உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, நான் என் வாழ்க்கையை நான் பண்றேன். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கேட்பாங்க, ஃபியூச்சர் என்ன ஆகும், அவனோட ஃபியூச்சர் என்ன ஆகும், அப்ப என்ன பண்ண போறீங்க? நான் அந்த லெவலுக்கே போல, ஃபியூச்சர் பக்கமே நான் போல. ஃபியூச்சர் பக்கம் போனா என்ன ஆகும்? பயம் வரும், கற்பனை வரும், தாட் வரும். அந்த தாட்டே அவனுக்கு பிளாக் மேஜிக்கா அமையும். சோ அந்த தாட்டு கூட நமக்கு தேவையில்லை. அதனால அந்த அந்த லெவலுக்கு எல்லாம் நான் போறது இல்லை. இன்னைக்கு என்ன இறைவன் எனக்கு கொடுத்திருக்காரோ அதை நான் செய்யறேன். நாளைக்கு என்ன கொடுக்க போறாரோ அது நான் பாத்துக்கலாம். அப்ப அவரே வழி காமிப்பாரு. நம்ம சரண்டர் பண்ணிக்கிறோம், இறைவன் கிட்ட சரண்டர் பண்றோம். சோ எப்பவுமே நான் வந்து இப்போ நான் இந்த பிராணா வயலட் ஹீலிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் மேடமோட ஜிமீட்டு, லேடிஸ் மீட்டிங்கு எல்லாத்துலயும் எல்லா டீச்சர்ஸும் வந்து பேசுவாங்க. ஹேமலதா மேடம் பேசுவாங்க, பத்மாக்ஷி மேடம், விஜயா தினேஷ், எல்லாருமே இவங்களோட பேச்சுக்கள் எல்லாம் நான் கேட்டதுக்கு அப்புறம் நானே வந்து உணர்ந்து ஒவ்வொரு லெவலும் அவங்க கொடுத்த ஒளி, சார் கொடுத்த பாடம், அதை வச்சு நான் வந்து ஒவ்வொரு படியா போகும்போது நான் நினைச்சுக்கிட்டேன், ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு சிந்தனையும் நம்ம பார்த்துதான் பண்ணணும், எல்லாத்தையும் பார்த்து செய்யணும். இந்த சிந்தனை மத்தவங்களுக்கு பாதகம் பண்ணுமா பாதகம் பண்ணாம இருக்குமா? என் பேச்ச கேட்கணும், என் சொல்ற பேச்சு கேட்கணும், நான் சொன்ன மாதிரிதான் நடக்கணும், நான் நினைச்ச மாதிரிதான் நடக்கணும்னு சொல்ல 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 என் கர்மா மட்டும் இல்ல இன்னொருத்தரோட கர்மாவையும் நம்ம வந்து தலையிடும் போது அதனோட பக்க விளைவுகளை சந்திக்கிறதுக்கு நம்மளால முடியல. இப்போ ஒவ்வொன்றுமே நான் பார்க்கும்போது என்னோட இதுல நடக்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் நான் என்னோட சிந்தனை தெரிந்தோ தெரியாமலையோ நான் பண்ணியிருக்கலாம். அதனோட அட்ராக்ஷன்ல தான் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு எப்படி ஃப்ரீக்வன்சி இதுல ஒன்னா வந்து லைக் எனர்ஜி அட்ராக்ஷன்றாங்களா அந்த மாதிரி எண்ணங்கள்ல தான் இந்த இதெல்லாம் விளைவுகள் வருது. அப்ப என்ன ஆகுது, இந்த நம்ம ஒத்துக்கணும்னும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த அடுத்த யாரு நமக்கு பண்றாங்களோ அவங்க மேல நமக்கு எந்த வித எண்ணமும் வராது. அப்போ என்ன ஆகுதுன்னா நியூட்ரலா இருக்கும்போது அவங்க அனுப்புறாங்களா இல்லையான்றதெல்லாம் இல்ல, லைஃப் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அட்டாக் எல்லாம் வந்து கம்மியாயிருக்கு. சோ இது என்னோட அப்சர்வேஷன். நமக்கும் நிம்மதியா இருக்கு. ஓகே நம்மளதான் பண்ணியிருக்கோம், சரி அப்ப நம்ம முதல்ல மன்னிச்சுக்குவோம். நமக்கு தெரியல, தெரியாம தானே பண்ணியிருக்கோம். இருக்கிறதுலே வந்து நம்ம யார வேணாலும் மன்னிச்சிருவோம், ஆனா நம்ம தான் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ நம்மளை நம்ம மன்னிச்சுப்போம் அப்படின்னுட்டு நான் இப்ப வந்து சுய மன்னிப்பு நிறைய படிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இப்ப நான் வந்து 7th பேஜ்ல எப்படி படிக்கிறேன்னா என் மூலமா நான் என்னோட சிந்தனையினால உனக்கு பாதிப்பு இருந்ததுன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மூலமா வந்த உனக்கு வெண்மந்திர ஆன்மாக்கள், ஏன்னா நான் கோயிலுக்கெல்லாம் நிறைய போயிருக்கேன் இல்லையா. சோ நான் இப்பெல்லாம் வேற ஆளெல்லாம் போறது இல்லை, என்னை வச்சேதான் நான் போட்டுக்கிறேன். போட்டு நான் டார்க் எனர்ஜி ரிமூவல், ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன் எல்லாமே போட்டுக்கிறது. ஏன்னா என் மூலமா தானே நடந்திருக்கு உனக்கு. அப்போ முதல்ல என்னோடதுல இருந்து ஆரம்பிப்போம். அதே மாதிரி வந்து டார்க் எனர்ஜி ரிமூவல் அந்த இதுல பண்ணும்போது கூட
நான் இப்ப என்ன படிக்கிறோம் அப்படின்னா வந்து இப்பிறவிலும் முற்பிறவியிலும் நான் இதே எனர்ஜியை பயன்படுத்தி உனக்கு பாதகம் பண்ணியிருந்தா அதுக்கும் என்ன மன்னிச்சிரு, உன்னையும் நான் மன்னிச்சிடறேன். சோ அந்த ஒரு சர்க்கியூட் மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணி இது பண்ணும்போது ரொம்ப எஃபெக்ட் நல்லா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து புக்ல இருக்கான்றதெல்லாம் வேற விஷயம். பட் வந்து இது வந்து நம்ம சார் வந்து அந்த ஒளியை கொடுத்துட்டார், நமக்கு அந்த இதுவை கொடுத்துட்டார். அதை வச்சு நம்ம அடுத்த படிக்கு போயிட்டே இருக்கணும். அது நமக்கு என்ன அந்த நேரத்துல நமக்கு அந்த இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி நான் செய்யறேன். சோ நான் செய்யறதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு நீ செஞ்சதையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதை வச்சு அனுப்பிச்சியோ அதை வச்சு நானும் பயன்படுத்திருக்கலாம் இல்லையா ஒரு நேரத்துல, அப்ப அதுக்கும் நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சோ எல்லாருக்கிட்டுமே நம்ம மன்னிப்பு கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா நியூட்ரல் ஆயிடுது. இப்ப இந்த மன்னிப்பே வந்து என்ன பண்றோம், அதனோட கோலே வந்து நம்ம நியூட்ரல் பண்றதுதான். அப்ப நியூட்ரல் பண்ணும்போது வந்து எந்த ஒரு சார்ஜும் இல்லாதுன்னா அப்படியே டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். சோ இதுதான் அதனோட இதுன்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அனுபவத்துல நான் புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இந்த சுய மன்னிப்பு, அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா இந்த இதெல்லாம் வந்து முன்ன வந்து நான் நிறைய படிப்பேன். இப்ப எல்லாமே வந்து சுய மன்னிப்பும் 7th பேஜ் எல்லாமே என்ன வச்சேதான் நான் பண்ணிக்கிறேன். என்னோட சிந்தனையில எனக்கு நானே என்ன பண்ணிக்கிட்டேன், நானே என்ன இம்ப்ளான் பண்ணிக்கிட்டேன், நானே என்ன பிளாக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இதை வச்சுதான் மத்த இடத்துல வந்து நமக்கு அட்ராக்ட் ஆகுது. சோ நம்ம முதல்ல நம்மளோட சிந்தனையை வந்து சரிவா பண்ணிக்கிட்டோம், எக்ஸ்பெக்டேஷன்ஸே வச்சுக்காம நம்ம பாட்டு பண்ணிட்டே இருக்கோம்னா நமக்கு ஒரு நல்ல அளவுக்கு தெளிவு தெரியுது. சோ இந்த இதுல வந்து நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒண்ணு ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன், இன்னொன்னு மத்தவங்களுக்கு நம்மளால முடிந்த ஒரு உதவியை நம்ம செய்யறோம்னா கட்டாயமா நமக்கு நிச்சயமாக நல்ல வழி கிடைக்குது. இப்ப இவ்வளவு நாள் நான் சாமி கும்பிட்டேன், கோயிலுக்கு போனேன், அன்னதானம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஆனா சரியான வழிக்கு போனேனா கிடையாது. என் பையன் இம்ப்ரூவ் ஆனானா கிடையாது. அப்ப இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே அந்த வழி என்னோட ஆன்மா செலக்ட் பண்ணல, என்னோட மகனோட ஆன்மாவும் அதை செலக்ட் பண்ணல. அப்ப எந்த வழி எனக்கு சரியான வழி? பிராணா வயலட்ல நம்ம மன்னிப்பு கேட்டோம். மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம அந்த நமக்குள்ள அந்த இன்னர் சேஞ்ச நம்ம கொண்டு வந்தோம். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப பாத்தீங்கன்னா முன்ன வந்து கோபம் வந்தா கூட நாங்க வந்து என் பையனுக்கு ஆகட்டும் ரொம்ப நேரம் இருக்கும். அவனுக்கு அந்த ஒன்ஸ் அது போயிட்டான்னா அந்த ரப்பர் பேண்ட்ல அந்த இது போன மாதிரி. இப்ப அப்படி இல்லை, டக்குன்னு போயிடுது. இப்ப எல்லாருக்குமே எங்க வீட்டுல டக்குன்னு வரும், டக்குன்னு போயிடும். வரும், வராம எல்லாம் இல்லை, வரும். ஆனா ரொம்ப நேரம் இருக்காது, டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடும், அவ்வளவுதான். அதுவே எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதே மாதிரி வந்து சார் சொன்ன மாதிரி ஓகே இதை நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு மனநிலை வரணும். அக்செப்டன்ஸ்ன்றது வார்த்தையில வரக்கூடாது. அந்த மனநிலை வந்த அப்புறம் தான் கதவு ஓப்பன் ஆகுது. ஆனா அதுக்கப்புறம் கதவு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது சாருக்கு என்ன நடக்கும்ன்றது சார் சொல்ல மாட்டாரு. அவருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் சொல்ல மாட்டாரு. அந்த இது வந்து நமக்கு தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரிசல்ட் வேற மாதிரி. இன்னைக்கு கூட என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. அதை பத்தி நான் கவலையும் படல. எது நடந்தாலும் அதை ஏத்துக்குன்னு அதுக்கு வந்து பாதுகாப்பா என்னை வழி நடத்துன்னு நான் இறைவன் கிட்ட கேட்கிறேன். எது நடந்தாலும் அதே மாதிரி வந்து முன்ன வந்து ரொம்ப பயப்படுவோம் நாங்க, என்ன நடக்குமோ, ஐயோ குழந்தை என்ன ஆகுமோன்ட்டு அப்படியே ஒரு பயத்திலேயே இருந்து எனக்கே ஹெல்த் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அந்த இதெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு கடல்ல வந்து போயிட்டு இருக்கிறவங்களுக்கு புயல் அடிச்சா எப்படி வந்து ஒரு துடுப்பு வந்து நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுதோ, எப்படி ஒரு கலங்கரை விளக்கம் எப்படி ஒரு வழி காமிக்குதோ, அந்த மாதிரி வந்து பிராணா வயலட் இருக்கிறதுனால, ஹீலிங் இருக்கிறதுனால இவ்வளவு வாலண்டியர்ஸ், இவ்வளவு டீச்சர்ஸ், இவ்வளவு கைட்ஸ் இருக்காங்க. இப்ப நமக்கு என்ன பயம் இருக்கு? அந்த தைரியம். அது மட்டும் இல்லாம நம்மளோடதுல இருந்து இந்த இனிஷியேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு இதுக்கு போனீங்கன்னாலும் இப்ப நாங்க வந்து ஒரு வருஷம் வெறும் இந்த ஒயிட் மேஜிக், அந்த ஒயிட் வெண்மந்திரம், அந்த இதுவேதான். ஏன்னா நாங்க நிறைய கோயிலுக்கு போனோம். எங்களுக்கு வந்து போனதுல கோயில்ல போயிட்டு டேமேஜ் ஆனதுதான் நிறைய. தயவு செய்து மன்னிச்சிருங்க, யாருக்குன்னா மனசு கஷ்டப்பட்டுன்னா என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா கோயில்னா எல்லாருக்குமே ஒரு ரொம்ப அஃபெண்டிங்கா இருக்கும். ஐயோ கோயில் போய் தெய்வம், ஆனா நிச்சயமா
நானும் கோயில்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கூட பிடிக்கும். இப்ப கூட பிடிக்கும் எனக்கு கோயில். ஏன்னா எவ்வளவு ஆர்கிடெக்சர்லாம் நல்லா இருக்கு. ஆனா எப்படி வழிபடும்ன்றது தெரியாம நான் பண்ண தவறுனாலதான் இந்த இது நடந்ததே தவிர, என்ன எப்படி வழிபடணும் அது நல்லதுக்காக கூட வச்சிருக்கலாம். ஆனா நம்ம வழிபடுற முறை வந்து சரியில்லாததுனால நான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனேன். அதனாலதான் நான் வந்து வந்த உடனே சொல்றது வந்து, நீங்க வந்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா இது ஓரளவுக்கு நல்ல எஃபெக்ட் வரும். இல்ல நான் இத பண்ற மாதிரிதான் இருப்பேன், நான் சொன்ன மாதிரிதான் இருப்பேன், என் வாழ்க்கை நான் நடத்துற மாதிரிதான் நடத்துவேன், நான் நடந்துக்கிற மாதிரிதான் நடந்துப்பேன், நான் எந்த மாற்றமும் உள்ள கொண்டு வர மாட்டேன், ஆனா படிப்பேன், எனக்கு வரணும் அப்படின்னா நிச்சயமா வராது. இது பண்ண பண்ண உள்ளேயும் மாறணும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறையும் கொஞ்சம் மாத்திக்கணும். அதெல்லாம் மாத்த 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 கொஞ்சம் மாற்றங்கள் வருது. அதே மாதிரி சார் சொல்றாரு இல்லைங்களா, கிராட்டிடியூட். எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அந்த நன்றி, அந்த உணர்வோட இருக்கணும். சொல்றதுன்றது வேற. இந்த எந்த ஒண்ணுமே இந்த வந்து உணர்வு பூர்வத்துக்கு வரணும். அப்பதான் வந்து இது நல்லா வருதுன்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஐ அக்செப்ட் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அது வந்து சொல்றோம், 10 தடவை சொல்றோம், அது வேற விஷயம். ஆனா அந்த உணர்வு உள்ள வந்து அந்த செல்லுக்குள்ள, அப்ப நம்ம வெறுமனே சொல்லாமையவே இருந்துடலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இத சொல்ல 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 அந்த செல்லுக்குள்ள போகுது. ஒவ்வொரு நம்மளோட உள்ள போகுது, உள்ளுணர்வுக்குள்ள போகுது. அத கொண்டு வரும். அந்த ரிதம் பண்றதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். சோ இது ரெண்டுமே வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சப்போர்ட் தான். அந்த உணர்வு பூர்வமா நம்ம அதை ஏத்துக்கிறோம், உணர்வு பூர்வமா நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷனை விடுறோம். அப்போதான் வந்து நமக்கு அந்த ஒரு நல்ல மாற்றத்தை நம்மால பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து ஆஹ் என்னன்னா வந்து இந்த உணவு மாற்றமும் பண்ணணும். ஓகே, உணவுல வந்து நாங்க வந்தது, எனக்கு முதல்ல எல்லாம் தெரியாது. ஆனா இங்க வந்த அப்புறம் வந்து நான் துவரம்பருப்பு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த எமோஷன்ஸ் வந்து சரிநிலை ஆக ஆக வந்து எனக்கு முட்டி வலி சரியாயிருக்கு. முன்ன வந்த போது நான் இங்க பிவிஹெச்க்கு வந்த போது முட்டி வலி வந்தது. அப்ப சார் சொன்னாரு, முத நான் அப்பாயின்மெண்ட் வாங்கும் போதே எனக்கு காலு ரொம்ப முட்டி வலி இருந்தது. அப்போ சொன்னாரு, புளி எல்லாம் விட்டுருங்க, எத்தனை நாள் சாப்பிட்டுருக்கீங்க, சோ அத்தனை நாள் உள்ள ஊறி இருக்கும், உங்களுக்கு அந்த அசிடிக் இது இருக்கு இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு இது வந்திருக்கு அப்படின்னாரு. சோ அதனால வந்து நான் அந்த உணவு மாற்றத்தையும் நாங்க கொண்டு வந்திருக்கோம். துவரம்பருப்பு சாப்பிடுறது இல்ல, புளி சாப்பிடுறது இல்ல, எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடுறது இல்ல. மத்தபடி சாதாரண சாத்வீக உணவு தான். சோ அந்த உணவு மாற்றமும் அதுக்காகவே வந்து ஃபுட் ஜிமீட் வைக்கிறாங்க. சோ ஒவ்வொன்னுத்துக்கும் இந்த பிவிஹெச்ல வந்து நமக்கு சப்போர்ட் கிடைக்குது. அதுக்கே வந்து நம்ம நான் ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துறேன். ஏன்னா ஒரு விஷயத்த நமக்கு சொன்னாலும் அத நம்ம செய்யறோம். நம்ம கூட வந்து ஒரு கூடவே இருந்து ஒரு இது பண்றாங்க இல்லைங்களா, அந்த இது வந்து மத்த எந்த இடத்துலயுமே கிடையாது. எந்த இடத்துலயும் கிடையாது. ஏன்னா நானும் நிறைய இதுல இருந்திருக்கேன். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிமீட்லயே கூட நம்ம வந்து ஜிமீட் அந்த காலையில 5:55க்கு மேடம் வருவாங்க, சார் வருவாரு. அத நம்ம அட்டன் பண்ணலைன்னா அன்னைக்கு ஃபுல்லா நான் அட்டன் பண்ணவே அன்னைக்கு ஃபுல்லா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அந்த அந்த 1/2 மணி நேரம் நம்ம அந்த டைம் நம்ம ஆன்மாக்காக நம்ம ஒதுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நம்ம பண்ணுவோம், நம்ம நினைப்போம், ஆனா பண்ண மாட்டோம். நான் பண்ணதில்ல. அப்போ அந்த ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்து நம்ம அந்த ரிதம்ல கொண்டு வந்து நடத்துறாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். நம்மளோட பிராணா வயலட் ஹீலிங்ல அந்த நைட்டுக்கு கரெக்டா 9:25க்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி 5:55க்கு இது பண்ணிடுவாங்க. அந்த இதுவை நம்ம பண்றோம். நானே பண்ணலாமே, என்ன அவங்க பண்றாங்க, நம்மளே பண்ணலாம், நிச்சயமா நடக்காது. ஒரு நாள் பண்ணலாம், ஆனா 2வது நாள் நான் அது பார்த்துட்டேன். சோ அந்த ஒரு ரிதம்ல இருக்கும்போதுதான் நமக்கு இந்த மாற்றங்கள் வருது. மனதளவுலயும் சரி, வாழ்க்கை லெவல்லயும் சரி. மனதளவுல நடந்தாதான் வந்து வாழ்க்கை லெவல்ல வரும். இன்னொன்னு சொல்லுவாரு, முக்கியமானது, இத சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சார் சொல்லுவாரு, சிலது வந்து நம்ம டார்க் எனர்ஜி ரிமூவல் பண்ணுவோம், பண்ணிட்டு போயிடும், போயிட்ட அப்புறம் திரும்ப வரும். இல்ல போன மாதிரி இருக்கும், பார்த்தா திரும்பவும் இருக்கும். இது என்ன அப்படின்றத பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சிலது வந்து நம்ம மென்டல் பாடியில இருக்கும்.
என்னன்னா முக்கியமா நம்மளோட பிலீஃப். நம்ம பெற்றோர்கள் மூலமாக, நம்மளோட சொசைட்டி மூலமாக, முக்கியமா சினிமா மூலமா. சினிமா, சீரியல் இந்த மாரி விஷயங்கள்ல இருந்து நம்ம வாங்கி ஒரு பிலீஃப் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அந்த பிலீஃப் சிஸ்டத்த நம்ம மாத்தலன்னா, நம்ம எவ்வளவுதான் எனர்ஜில கிளீன் பண்ணாலும் சரி, எமோஷன்ல இது பண்ணாலும், போறது அந்த இடத்துல போய் லாக் ஆயிட்டு கொஞ்ச நாள்ல திரும்பி வருது. சோ இதையும் நம்ம உள்ள நம்ம ஒவ்வொரு பிலீஃப் சிஸ்டத்தையும் நம்ம பார்த்து நம்ம அதுல மாற்றத்தை கொண்டு வர கம்ப்ளீட்டா நமக்கு எல்லா லேயர் ஆஃப் ஆரா லேயரும் கிளியர் ஆகும்போது அது நம்ம நம்ம அதுக்கேத்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுவோம். எல்லாமே செல்வ செழிப்பு ஆகட்டும், எந்த ஒண்ணுமே. இப்ப செல்வ செழிப்புக்கு மேடம் பத்மாக்ஷி மேடம் சிறப்பான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. நம்மள பேசும்போதே நம்ம நம்ம வார்த்தைகள்ல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த மாதிரி பிளாக் இருக்குது, எந்த இடத்துல இருக்குதுன்றத நம்ம வார்த்தைகள் வச்சே பேசலாம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பணம் நல்லபடியா இருக்குதா? பணம் இல்ல, பணம் இல்லன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பணம் உள்ளேயே இருக்கும். நிறைய தான் இருக்கும். ஏதாவது கேட்டாங்கன்னா, இருக்கேன். பணம் இல்ல. அந்த மாதிரி ஒரு இது வருதுன்னாலே, கட்டாயமா எங்க இருந்து வருது பிளாக்? மத்தவங்க எல்லாம் வைக்கல பிளாக். நம்ம வார்த்தைகள் தான் நமக்கு பிளாக். எங்க பணம் இருக்குதுன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ? ஒருவேளை அவங்க பணம் கேட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்படியெல்லாம் ஒரு தாட் இருந்து, இந்த பணத்தை சம்பந்தப்பட்டு மட்டுமே நம்ம எவ்வளவு தாட்ஸ் வச்சிருக்கோம், என்ன மாதிரியான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வருதோ, அதை வச்சே நமக்கு தெரியும் நம்மளோட மென்டல் பாடியில எவ்வளவு பிளாக் நம்ம வச்சிருக்கோம். சோ அந்த மென்டல் பாடி ஃபுல்லா நம்ம கிளாகா வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா டார்க் எனர்ஜி அட்ராக்ட் ஆயிட்டே தான். அது பாஸ் வழியா வரலாம், இல்ல ஸ்டாக் வழியா வரலாம், இல்ல பிசினஸ் வழியா வரலாம், இல்ல என்ன ஒரு வழினாலும் வரலாம். சோ நம்ம அவங்கள பிளேம் பண்ணக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட வார்த்தைகள் என்ன மாதிரி பேசுறோம். அப்போ நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் எங்க யார்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும், என்ன மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம். இத நம்ம டேக் கேர் ஆஃப் பண்ணி நம்ம கிட்டவே மன்னிப்பு கேட்கணும். அதுக்குதான் நான் சொன்னேன், நான் என்கிட்ட தான் நிறைய மன்னிப்பு கேட்கிறேன். நான் என்னை மன்னிச்சுக்கிறேன். சோ நம்ம முதல்ல மத்தவங்கள எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளே பாத்துக்கலாம். நான் இந்த வார்த்தையை சொல்லி நானே லாக் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. இந்த பிறவில இல்ல, இந்த பிறவிலேயே தான் சொன்னேன். இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லியே எனக்கு நானே பிளாக் பண்ணிட்டேன். அதனாலதான் எனக்கு இதுவாச்சு. நான் இப்பெல்லாம் செல்ஃப் பிளாக் அந்த இதுக்கு தான் நான் சுய மன்னிப்பு தான் நிறைய கேட்கிறேன். சுய மன்னிப்பு அதே மாதிரி 7th பேஜ்லயும் நான் முன்ன வந்த போது என்ன சொன்னேன், எல்லாரும் பேஜுமே நான் படிப்பேன். இப்போ நானு என்னோடதுதான் என்னோடது காரணம்ன்றதுனால சுய மன்னிப்பும் என்னோடதும் பண்றோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிலீஃப் மாறும்போது நம்மளோட மென்டல் பாடி கிளியர் ஆகும். அப்போ நம்ம பண்ற போது சூப்பரா வெளியே போகும். நமக்கு அந்த இமிடியேட் சேஞ்ச் வரும். சோ இது என்னோட அனுபவம். இந்த டெஸ்டிமோனில என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ண வாய்ப்பு கொடுத்த பானுமதி மேடம்க்கு மிகவும் நன்றி, 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 நன்றி. எனக்கு இந்த இடத்துல இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த அளவுக்கு தைரியமும், இந்த அளவுக்கு தெளிவும், விழிப்புணர்வும் கொடுத்து இந்த கலையை கற்றுக் கொடுத்த சிவா சாருக்கு நன்றி. காஸ்மிக் பீயிங்ஸ் ஆஃப் போரோபுதூர், தேவராஜ் ஆஃப் போரோபுதூர் நன்றி. இந்த ஜிமீட் மூலமாக எனக்கு இந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொடுத்து என்னோட தாட்ஸ் எல்லாத்தையும் மாத்தி, என்னோட சுபாவத்தை மாத்தி, என்னோட வாழ்க்கையும் மாற்றம் பண்ணதுக்கு அனைத்து PVH டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், ஹெல்பர்ஸ், அனைத்து ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் எல்லாரும், இவங்கதான் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஹெல்பர்ஸ். நம்ம வெளியெல்லாம் யாரும் பார்க்க வேண்டாம். இவங்கதான் ஸ்பிரிச்சுவல் ஹெல்பர், இவங்கதான் ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, நன்றி, நன்றி.